ஹிந்தி தெரியாத நம்மள மாதிரி பல பேரை ஹிந்தி பிக் பாஸை ஆர்வமா பார்க்க வச்ச பெருமை ஸ்ருதிகாக்கு தான் போய் சேரும். ஸ்ருதிகா அர்ஜுன் நம்மள பல பேருக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் கேரக்டர். ஹிந்தி பிக் பாஸ்ல அவங்களுடைய அத்தனை பரிணாமங்களையும் நம்ம பார்த்தோம். அவங்க சோகம், துக்கம், அழுகை, வெறுப்பு, சிரிப்பு எல்லா விதமான கேரக்டர்ஸையும் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்ருதிகா இன்னொரு தமிழ் ரியாலிட்டி ஷோல களமிறங்கியிருக்காங்க. அந்த ஷோ பேரு செகண்ட் லவ். இதுல இவங்க கண்டஸ்டண்டா வரல. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கியூபிட், அதாவது காதல் தேவதை, கிட்டத்தட்ட ஜட்ஜ் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இந்த செகண்ட் லவ் ஷோ எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்க போகுது, பிக் பாஸ் மாதிரி இருக்குமா, யார் யாரு கண்டஸ்டன்ஸ், இந்த எல்லா போட்டியாளர்களும் ஒரே வீட்டில் இருக்க போறாங்களா, இந்த ப்ரோக்ராமோட டைமிங் என்ன, என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மொத்த விவரத்தோட நான் வந்திருக்கேன். இந்த மாதிரியான டிவி ஷோஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் லவ் இந்த ஷோ வந்து ஒரு தமிழ் டேட்டிங் ரியாலிட்டி ஷோ. இந்த ப்ரோக்ராம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் 13 ஜூலைலேருந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த ப்ரோக்ராமில் ஸ்ருதிகா ஒரு கியூபிடாக வராங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதாவது காதல் தேவதை. இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ண போகிறது நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 12 போட்டியாளர்கள், 6 ஆண் போட்டியாளர்கள், 6 பெண் போட்டியாளர்கள். இந்த போட்டியாளர்கள் அனைவருமே ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், ஹார்ட் பிரேக் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை கடந்து இப்போ லவ்க்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வராங்க. இது ஒரு டேட்டிங் ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட 35 டேஸ் நடக்க போகுது. இந்த 12 கான்டெஸ்டன்ஸையும் ஒரு லக்ஸுரி பீச் ஹவுஸ், அதாவது ஒரு பீச் வில்லா, அதுல போட்டு அடைச்சிருவாங்க. அங்க அவங்க மென்டலா, பிசிக்கலா, எமோஷனலா பல டாஸ்க் கோ த்ரூ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறது நம்மளுடைய ஸ்ருதிகா அர்ஜுன். இந்த ப்ரோக்ராமில் இருக்க 12 கான்டெஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 30s ஏஜில் இருக்கிறவங்க. இவங்க எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னால அவங்களுடைய பார்ட்னரை விட்டுட்டு வந்தவங்க. மேபி டிவோர்ஸியாக இருக்கலாம், இல்லைனா வந்து லவ் பண்ணி அதை அமையாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வந்தவங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து இவங்களுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லவ்ல செகண்ட் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சவங்க, கரெக்டானவங்க வந்தால் அவங்களோட நம்மளால கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த ப்ரோக்ராம் போக போகிறதா சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் அஃப்கோர்ஸ் ரொமான்டிக்காக தான் இருக்க போகுது. பிக் பாஸில் வந்துட்டு அவ்வளோ தடைகள் இருக்கும் பொழுதே எத்தனையோ விஷயம் நடந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து ஒரு டேட்டிங் ஷோ. ஸோ ப்ரமோவே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஏன்னா ஜோடி சேர்க்கறது தான் இந்த ப்ரோக்ராமோட வேலையே. அதனால கண்டஸ்டன்ஸ் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி ஃபிசிக்கலாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே டைமில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு ஒரு லைவ் ஷோ கிடையாது. இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் ஷோ. ஸோ இதில் எதை ஆடியன்ஸ்க்கு காட்டணும், எதை வந்து டெலீட் பண்ணணும்னு எடிட் பண்ணி தான், எடிட்டட் வெர்ஷன் தான் நம்ம பார்ப்போம். லைவ் எல்லாம் கிடையாது. பட் எவ்ரிடே டெலிகாஸ்ட் ஆக போகுது, பிக் பாஸ் மாதிரி. இந்த ப்ரோக்ராமோட ப்ரமோவை பார்க்கும்போது உங்களில் பல பேருக்கு இந்நேரம் தோணி இருக்கும், இந்த ப்ரோக்ராம் அதே ஃபார்மேட்டில் இருக்கேன்னு. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இது ஸ்பிளிட்ஸ் வில்லா உடைய ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஹிந்தி கலர்ஸில் ஸ்பிளிட்ஸ் வில்லான்னு ஒரு டேட்டிங் ப்ரோக்ராம் இருக்குது. பட் அந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ஸ்பிளிட்ஸ் வில்லாவில் டீன்ஸ் அண்ட் 20s இதில் இருக்கிறவங்க தான் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க. அது இல்லாமல் செலிபிரிட்டிஸ் தான் அங்கேயும் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க. ஸோ அங்கே எல்லாமே ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும், புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் பீப்புள். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிளிட்ஸ் வில்லால லவ், ரொமான்ஸ் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ், நிறைய கஷ்டமான டாஸ்க், பிட்ரேயல் இதெல்லாம் இருக்கும். பட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும், அதாவது செகண்ட் லவ்வை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட கோல் வந்துட்டு அந்த கண்டஸ்டன்ஸோட ஹீலிங். அவங்க ரிலேஷன்ஷிப்னால நிறையா அவங்க மன வலி பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மன வலியை போக்கக்கூடிய இடமா தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் ஆஃப் எமோஷனல் சேலஞ்சஸ், ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நியூ பார்ட்னரை தேடி தான் இந்த ஷோவுக்கு வராங்க. என்னதான் சொன்னாலும் இந்த ஷோவை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வருதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் ப்ரொமோஸ் பார்த்த வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, இது குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் கிடையாது. எஸ், கண்டிப்பாக கிடையாது. இன்னொன்று, ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டுருக்கு. இதில் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னும் கேட்டுட்டு வராங்க. ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் வேணாம், இது ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோக்ராம் வரத்துக்கு முன்னாடியே ப்ரோமோ பார்த்தே வந்து நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுங்கன்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லா தடையும் மீறி இந்த ப்ரோகிராம் கட்டாயமா ரிலீஸ் ஆக தான் போகுது. பிக் பாஸ் ஆரம்பிக்கும் பொழுதும் இதே மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்தது ஸ்டார்ட்டிங்ல. பட் இப்போ வந்து பிக் பாஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. ஸோ இந்த ரியாலிட்டி ஷோ விஜய் டிவிக்கு டிஆர்பியை அள்ளி கொடுக்க போதா இல்ல கெட்ட பேர் வாங்கி கொடுக்க போதான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிக் பாஸ்ல அவ்வளோ கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலேயே எவ்வளவோ விஷயம் நடந்தது. பாத்ரூம்ல நடந்த விஷயத்துக்கு வெளியே நாய் குலைச்சது. இந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்க்கவே முடியல. அதுக்கான விடையை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ அஃபிஷியலா நேம் ரிலீஸ் பண்ணியிருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பத்தி பேசிடலாம். பிக் பாஸ் மாதிரி இதுல டிவி பிரபலங்கள் மட்டும்தான் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இதுல வந்து நார்மல் பீப்புளும் வராங்க. எல்லாருமே வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பால சமத்தியா அடி வாங்கினவங்க, அதாவது மனதளவுல. முதல் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மோனிஷா. இவங்கள சீரியல்ஸ்ல பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க எந்த சீரியல்ல வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பிரியங்கா. இவங்களையும் வந்து சீரியல்ஸ்லயோ இல்ல படத்துலயோ இல்ல மாடலாவோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு இவங்கள பத்தின விவரம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அடுத்த போட்டியாளர் அமெரிக்கால இருந்து வந்த ஒரு இந்தியன் பையன் தான். இவர் பேரு தேஜஸ். இவருக்கு வயசு 13 இவரே சொல்றாரு. செகண்ட் லவ் அமைதான்னு பாக்குறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு செகண்ட் லவ் அமைதா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலா வெளிவந்த 3 போட்டியாளர்களுடைய பெயர். மற்ற ஷோஸ் மாதிரி வாரம் வாரம் எலிமினேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. பட் வாரம் வாரம் நமக்கு பிடிக்கலன்னா ஜோடியை மாத்தலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இந்த ப்ரோக்ராம் ஜூலை 13th ரிலீஸ் ஆக போகுது. மண்டே டு ஃப்ரைடே 10:30 PM. வீக்கெண்ட்ஸில் மட்டும் 5:30 PM, ஈவினிங் 5:30 PMக்கும் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள்லாம் சொல்லுங்கள், இந்த ஒரு ஷோக்காக எத்தனை பேர் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லைனா எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நம்ம நாட்டுக்கு வேணாப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஷோவோட ஃபார்மேட்டோ கான்செப்டோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் கிளிப்பிங்கில் வர ஒருத்தர் அசிம் மாதிரியே இருக்காரே, அசிம் தானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் ஸ்ருதிகா இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் விரிவாக சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.